ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது IAS இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்ததோடைய தொடர்ச்சி தான். பொது தமிழ் ஜெனரல் தமிழ் மாடல் 3 பார்க்க போறோம். மாதிரி தேர்வு 3, மாதிரி தேர்வு 1 மற்றும் 2 ஏற்கனவே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, இல்லைனாலும் இந்த வீடியோவை பாருங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ இந்த PDF பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இது டெஸ்ட் பேட்சுக்காக கொடுக்கக்கூடிய PDF பா. ஸோ அதனால நீங்க வீடியோவா பாருங்க, தயவு செய்து PDF கேட்காதீங்க. அண்ட் இந்த PDF எப்படிப்பட்டது, இலக்கணம் என்ன ஏது, இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு இதுக்குடைய தொடர்ச்சி வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம் நேரடியாக. ரைட், முதல் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோடீஸ்வர நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. சரி, இலக்கண குறிப்பு தருக. மூதூர். மூதூர் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? முதுமை அப்படின்னு வருமா? முதுமை கூட்டலூர். அப்ப பண்பு தொகை. தடக்கை இலக்கண குறிப்பு. தடக்கை இலக்கண குறிப்பு சொல்லுங்க. பாஸ் பட்டன் அமைக்கிட்டு இந்த இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க. தடக்கை என்னப்பா இருக்கும்? உரிச்சொற்றொடர். திருக்குறள் பாருங்க. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்ப திருக்குறள் இதுல பயின்று வந்துள்ள அணி என்ன பாருங்க. என்ன சொல்றாங்க? இப்ப உடம்புல பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்கணும்னா அது தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆனா மனசு அது பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும்னா உண்மையை மட்டும்தான் பேசணும். இப்ப புறந்தூய்மை அப்படிங்கிறது நீங்க உடல் மட்டும் கிடையாது, வீடு சுற்றம் எல்லாமே புறம் அப்படிங்கிற போது வெளியே சுத்தப்படுத்தணும்னா தண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டி சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா? சோ அப்ப எடுத்துக்காட்டு உவமை அணி. சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை எங்கேயாவது பேசுமா? அப்ப சிவப்பு சட்டை போட்டிருக்கிற ஒருத்தர் பேசுறாரு. அப்ப அது என்னன்னு சொல்லலாம்? அன்மொழி தொகை, ஓகேங்களா? இது ஒரு தொகை அப்படிங்கிறதுனால அன்மொழி தொகை. ரைட். பண்பு தொகையில் பொருந்தாதது. பண்பு தொகையில பொருந்தாதது என்ன? மலர் கை, இது மட்டும் வராது, ஓகேங்களா? ஸோ அணுகுண்டு இல்ல, வெடிகுண்டு, ஊறுகாய், இதெல்லாம் வேற, ஓகேங்களா? ஸோ இப்போ பண்பு தொகைனா அது ஒண்ணு நிறம், அதுக்கப்புறம் வடிவம், அதனுடைய கேரக்டர், அதை பேஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அப்ப 5க்கு டி இஸ் த ரைட் ஆன்சர். 6. ஆறாவது கேள்வி பாருங்க. தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளவடை. 8வது கேள்வி. பொறுத்தார் பூமி ஆழ்வார். உண்மையிலே தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார். குரூப் 4 படிக்கிறீங்களா? நல்லா படிங்க, இந்த தடவை சிறப்பா செயல்படுங்க. கிடைக்கலையா அடுத்த வருஷம் படிச்சு வேலைக்கு போயிருவீங்க. ஆனா அதுக்குள்ள ஐயோ ஐயோ டைம் போயிடுச்சு அப்படின்னா நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சோ இது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க, மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க. வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர். இங்க பாருங்க, பிரித்தெழுதுக. என் தமிழ் நா. இங்க நா அப்படின்னு நாடுன்னு வரல, நான் இருக்கு. ஸோ நான் எல்லாமே வர்ற மாதிரி இருக்கு. தமிழ் 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 எல்லாமே கரெக்டா தமிழ் கூட்டல் நான்னு வந்துருச்சு. அப்ப இந்த எந்த அப்படிங்கிறது எந்துனே வருமா, எந்த வருமா, எம் வருமா, எந்தம் வருமா? இதனுடைய ஆன்சர் எம் தமிழ்நாடு. பாட்டெல்லாம் இருக்கு. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. ஏற்கனவே பார்த்தோம். கொடுத்தும் இது பண்ணும், சாவடிக்கும், இல்ல கொடுக்காமலும் சாவடிக்கும், ஓகேங்களா? ஆனா சாவடிக்கிறதும் இதுல என்னன்னா இடம்பெற்றுள்ள அளவடை கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, எடுப்பதும் கெடுப்பது தூவும் அப்படின்னு சொல்லக்கூடாது, தூம் அப்படிதான் சொல்லணும். சோ இப்ப இது இன்னிசை அளவடையே, அதான், ஓகேங்களா? இசை நிறைவு மற்றும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இன்னிசை அளபடைனா என்ன? செய்யுள் இசை. செய்யுள்ல ஓசை குறைஞ்சிச்சுன்னா அது செய்யுள் இசை, சொல்லுல வந்துச்சுன்னா சொல்லிசை. இன்னிசை இனிய இசைக்காக வர்றது. தொழில் பெயர்கள்ல தவறான ஒண்ணு என்ன?
தொழிற்பெயர்ல தவறான ஒன்று. கண்டவன். உரைத்தல், இருத்தல் தல் தல் வந்துச்சுனாலே அது தொழில் பெயர் அப்படி சொல்லியிருக்கேனா? ஓகே. ஸோ தல் அப்படின்னு வந்தாலே அது தொழில் பெயர். ஸோ இப்ப இங்க வந்து என்னது, கண்டவன் கொடுத்துருங்க, அது மட்டும் தான் தப்பு. அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி பாருங்க, மிக முக்கியமானது. பொழிந்த. ஓகேங்களா? இந்த சவுண்டு பாருங்க, அ அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரியே அ உடைய நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்ப இது என்ன வரும்? பகுபத உறுப்பிலக்கணம். பிரித்து கொடுங்க. பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொலி முதல்ல பகுதி கட்டளையாகத்தான் வரணும். பொலி கரெக்டா கொடுத்தாங்க எல்லாமே. அடி பொலி அப்படிங்கிற மாதிரி பொலி. பொலி. இத் இந்தானது விகாரம். இத்து இடைநிலை, அதுக்கப்புறம் வந்து அ அப்படிங்கிறது விகுதி. இப்ப கொஸ்டின் என்னன்னா, இந்த அ அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன விகுதி தெரியுமா? இப்ப அ அப்படின்னு வந்தா பொழிந்த. இப்ப இந்த வார்த்தையே நீங்க வந்து பாருங்களேன், இந்த பொழிந்த அப்படின்னு இருக்கிறது என்ன விகுதியாக இருக்கும்? சார் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பார்க்கணுங்கன்னா நீங்க இந்த பகுதி விகுதி ஃபுல்லா பகுபத உறுப்பிலக்கணம் ஃபுல்லாமே பார்க்கணும். சார் இப்படி தனித்தனியா கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக வரும். கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ரைட். இப்போ பொலி அப்படிங்கிறது பகுதி, அது கட்டளையாகத்தான் வரணும். இத்து அப்படிங்கிறது சந்தி. இத் இந்தானது விகாரம். ஓகேங்களா? இப்ப இத் அப்படிங்கிறது என்னப்பா? அது இறந்த கால இடைநிலை. இப்ப அ அப்படிங்கிறது என்னப்பா வரும்? பெயரச்ச விகுதி வருமா? இல்ல என்ன வரும்? நீங்க தான் சொல்லணும். அ அப்படிங்கிறது பொழிந்த. அ அப்படிங்கிறது என்ன விகுதியாக வரும்? தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இலக்கண குறிப்பு. குரு உக்கன். குருக்கன், அது குருக்கன் அப்படிதான் சொல்லணும். இப்ப குரு உக்கன். ஏன் இப்படி வந்து ரூவையும் ஊவையும் பிரிச்சே சொல்றோம் அப்படின்னா, ரூ ஊ சேர்த்து தான் சொல்லணும். பிரிச்சே சொல்றோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடக்கூடாது, எழுத்துப்பிழை வந்து விடக்கூடாது என்பதற்காக மரு அப்படின்னு சொல்றோம். மரு அப்படின்னு தான் சொல்லணும். பல ஊர்களுக்கு பேர் மரு இருக்குல்ல, அப்ப மருன்னு தான் சொல்லணும். அப்ப குருக்கன் இலக்கண தருக. என்ன வரும்? சொல்லிசை அளவடை. ஓகேங்களா? விளக்கம் நிறைய இதுக்கு வந்து கொடுக்க முடியல. ஸோ அடுத்தடுத்த வகுப்புல, ஏன்னா லாஸ்ட் மினிட் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. சூப்பர்ல குறள். திருக்குறள்ல அர்த்தம் வேணாம், அணி என்ன அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா உவமை அணி. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். ரைட். உவமை அணி என்பது சிறப்பு. 15வது கேள்வி. கேள்வியினான். 15வது கேள்வியே கேள்வியினான். என்ன குறிப்பு? என்ன இலக்கண குறிப்பு? வினையால் அணையும் பெயர். தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது, அது என்ன வினான்னு கேக்குறாங்க. எனக்கு இது கொடுங்க. கடைக்காரன்ட்ட போய் நீங்க கேக்குறீங்க. அப்ப என்ன? கொழல் வினா. கடைக்காரன்ட்ட போய் என்ன சொல்ல, உளுந்தம்பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உளுந்தம்பருப்புனா என்ன? அறிவினாவா இருக்குமா, அரியா வினாவா இருக்குமா, ஏவல் கொடை அந்த மாதிரிலாம் இல்ல. அதை நான் கேட்கிறேன், எனக்கு கொடுங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க அப்படி கேக்குறீங்க அந்த வினா. சரி, அடுத்தது பாருங்க. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். அறிவு, அறியாமை, ஐயுறல், ஐயுறல்னா பயம். ஓகேங்களா? கொழல், கொடை, ஏவல், தரும், வினா, ஆறும் இழுக்கார். இப்படி சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு சொல்லுவாங்க? பவனந்தி முனிவர் தான் சொல்லுவாரு. ரைட். அடுத்தது, செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளும் முறை என்னன்னு கேட்கிறாங்க. பொருள் கொள்ளும் முறை டேஸ் ஆகும்.
நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள். 20வது கேள்வி அருந்துணை எப்படி சொல்லுவீங்க? இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? அருமை அருமை அருமை. அருமை குட்டல் துணை. பொறுத்துக தொழில்கள் வச்சு பொறுத்துக வந்து கொடுத்திருக்காங்க. பொறுத்துக பாருங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அது அவங்க யூஸ் பண்ற தொழில்கள் என்னென்ன? குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது குறிஞ்சி வந்து மலை சார்ந்த இடமா? அப்ப தேன் எடுத்தல் வருமா? குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது தேன் எடுத்தல் வருமா? 5. முல்லை அப்படின்னு சொல்றாங்க. முல்லை குறிஞ்சி முல்லை. ஓகேங்களா? சோ இப்ப காடும் காடு சார்ந்தது. ஓகேங்களா? காடும் காடு சார்ந்த பகுதியாக இருக்கும். சோ அப்ப காட்டுல என்ன வேலை பார்ப்பாங்கப்பா? உப்பு இது பண்ணுவாங்களா? காட்டுல கிடைக்குமா? இல்ல. இப்ப நிறை கவர்தல். ஓகேங்களா? அதாவது ஒரு மாடு ஆடை எல்லாம் போய் கவர்ந்து வருவாங்களா? இல்ல அங்க போய் மேய்ப்பாங்களா? காட்டுக்கு போய் மேய்ச்சிட்டு வருவாங்களா? என்ன வரும்? நார்மலா சும்மா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரிய வரும். முல்லைன்னு சொல்லும் போது மேய்த்தல். ஓகேங்களா? சோ மருதம் அப்படின்னா மருதத்துல என்ன பண்ணுவாங்க? வயலும் வயல் சார்ந்தது. அங்க களை பிடுங்குவாங்க. சோ சரியா இருக்கு. நெய்தல் உப்பு. நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்தது. ஓகேங்களா? கடல். அப்ப கடல் என்ன பண்ணுவாங்கப்பா? உப்பு தானே அப்ப பண்ணுவாங்க. ஸோ அப்ப மீன் பிடிப்பாங்க. உப்பு விளைதல் மன்னிக்கணும், உப்பு விளைதல் தானே பண்ணுவாங்க. அடுத்ததுங்க பாலை நிலத்துல போய் திருடுவாங்க. ஸோ அப்ப கவர்தல். ஸோ அப்ப என்னப்பா? 4 3 5 4 3 2 1. சி இஸ் த ரைட் ஆன்சர். நெய்தல் நிலத்துக்குரிய சிறுபொழுது. சிறுபொழுது பெரும்பொழுது கண்டிப்பாக பார்க்கணும், கேள்வி வரும். நெய்தல் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதி. ஸோ அப்போ சிறு பொழுது எப்படி இருக்கும்? கடல் சார்ந்த பகுதியில நீங்க என்ன பண்ணுவீங்க? யாமம் மாலை வைகரை ஏற்பாடு. ஏற்பாடு பாடுபட்டாலும் பிற்பாடுபடாதவர் ஏற்பாடுன்னு வரும். ஓகேங்களா? சோ இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேள்வி வந்து ஏற்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்பாடு ஆக்சுவலா வந்து ஏற்பாடு கிடையாது. எதை ஏற்பாடு பண்றாங்களோ தெரியல. ஏற்பாடு தான்ப்பா. அப்படியேதான் கொடுத்துருக்கோம். அது கொஞ்சம் இதாயிருச்சு. ஓகேங்களா? ஏற்பாடு தான், ஏற்பாடு கிடையாது. நெடில் அல்ல, குரில். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. ஓகே. சோ ஏற்பாடு இதை எப்படிப்பா பிரிப்பீங்க? ஏற்கூட்டல் பாடு ஏற்பாடு அப்படி. ஏற்ப கூட்டல் ஆடு, எல் கூட்டல் பாடு, என் கூட்டல் பாடு, எல் கூட்டல் பாடு. இப்ப பற்பொடி பல் கூட்டல் பொடி. அப்ப எள்ளு தானே வரணும், இல்லு தானே இர் ஆனது அப்படிதானே வரும். சோ அப்ப ஏற்பாடு அப்படிங்கிறது எல் கூட்டல் பாடு தான் வரும். ஓகேங்களா? சோ பற்பொடி இந்த மாதிரி பொடிய ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. தவறாக பொருந்திய ஒன்றை காண்க. எது தவறா பொருந்தி இருக்கு? முன்பணி காலம் மாசி பங்குனி தவறா பொருந்தி இருக்கு. இலக்கண குறிப்பு தருக. ஆடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடுக க அப்படின்னு வந்துருச்சுன்னா அது எப்படி முடியும்? வியங்கோல் வினைமுற்று விகுதி. க அப்படின்னா ரைட்டா? வியங்கோல் வினைமுற்று விகுதி தானே க அப்படின்னு வரும். வாழ்க. சரி. குரவம் என்பது எந்த நிலத்துக்குரிய பூவாகும்? குரவம்னு ஒரு பூ இருக்கா? சரி. பாலை நிலத்துக்குரிய பூவாகும். 27 சரியாக பொருந்திய ஒன்றை காண்க. நீர் சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. இப்போ மலையில இருந்து கடல் வரைக்கும் எப்படி அந்த நீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? சரியானது. குறிஞ்சி அப்படிங்கிறது இப்ப காவேரி வந்து தலைக்காவேரியில காட்டாரா மாறிடுமா? சின்ன துணையாக இருக்கும். சரிங்களா? அப்படியே சின்னதா வரும். முல்லை மருதம் எல்லாமே தப்பா இருக்கு. நெய்தல் இங்கதான் மணற்கிணறு இருக்கும், மணல்ல கிணறு இருக்கும். சரவண பொய்கை வந்து திருப்பரங்குன்றத்துல, இங்க இந்த திருச்செந்தூர் ஓரத்துல ஒண்ணு இருக்கும்பா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வில்லுன்றி தீர்த்தம்னு ஒரு இடம்.
அங்க பாத்தீங்கன்னா நல்ல தண்ணிக்காக ராமர் வந்து ஒரு வில்ல ஊன்றினாராம். அங்க இருந்து நல்ல தண்ணி வர ஆரம்பிச்சுச்சான். சோ அப்ப அந்த ஊர் பேரை வில்லுன்றி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பேரை வில்லுன்றி தீர்த்தம். எப்படி பாம்பனோ அந்த மாதிரி அங்க வந்து ஒரு தீர்த்தம் இருக்கு, வில்லுன்றி தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து நல்ல தண்ணி வரும்னு சொல்றாங்க. உங்க ஊருக்கு சம்பந்தமா இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்ல தண்ணி வருதான்னு சொல்லுங்க. ரைட். அதே மாதிரி திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சரவண பொய்கை சுனை மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க போய் கடல் பக்கத்துல நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் வரும். அப்ப மணற்கிணறு அப்படிங்கறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தன்பெயல் என்பதன் பொருள் என்ன? தன்பெயல் குளிர்ந்த மலை. தன்பெயல்னா குளிர்ந்த மலை. அடுத்தது 29வது கேள்வி. திணை வலுவமைதி, பால், மரபு, கால எல்லாமே வலுவமைதி கொடுத்திருக்காங்க. பொறுத்துக. திணை அப்படின்னு சொன்னா என்ன வருதோ? வாடா கண்ணா. கரெக்டா தான் இருக்கு. வாடா கண்ணா. சரிங்களா? குயில் கத்தும். குயில் கத்தும் வருமா? வராது. கத்தும் குயிலோசைன்னு பாரதியார் பாடியிருப்பாரு. ஆனா அது வந்து மரபு வலுவமைதி தானே. அப்ப 4 சீக்கு 4. குயில் கூவும். கால வலுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். பாருங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. நாளை குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இதுதான் கால வலுவமைதி. அப்ப 29க்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். 4-1 வந்திருக்கா? சோ அப்ப அதை வச்சு சொல்லிடலாம். சரி, அப்ப பால் வலுவமைதி பாருங்க. வாடா கண்ணா. பால் வலுவமைதி. திணை அப்படின்னு சொல்லும் போது என் அம்மை வந்தாள். என் அம்மை வந்தாள். மரபு வலுவமைதின்னு அது ஏன் சொல்றாங்கன்னா அது ஏத்துக்கிட்டாங்க, சான்றோர் ஏத்துக்கிட்டாங்க. அவ 10 பேர் ஏத்துக்கிட்டா தப்பா கிடையாது. ஓகேங்களா? அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா இலக்கண முறைப்படி அந்த பண், அந்த பாடல்ல பண் உட்காரணும். கூவும் குயிலோசை கண்ணம்மா சரியா வரல போல, அந்த பண் உட்காரல. ஆகையால வந்து கத்தும் குயிலோசை ரெண்டுமே வந்து இனமான எழுத்து. ஓகேங்களா? பூ போட்டா கூட இனம்தான். ஓகேங்களா? அது ஏதோ தெரியல, கத்துங்குயிலோசைன்னு போட்டார் அவரு. ரைட்டா? சரி. செந்தி இலக்கண குறிப்பு. இந்த செம்மையா இருக்குப்பா. செம்மையா இல்ல, SEMMA செம்ம கிடையாது, செம்மை. செம்மையாக உள்ளது. ஓகேங்களா? செம இல்ல, செமன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியும். சாரி மன்னிக்கணும், செமன்னு ஒரு படம். இங்கிலீஷ்ல செம்ம சூப்பரா போட்டிருக்கீங்க, அந்த இது இல்ல, இது செம்மை. சோ இந்த சிவப்பு செம்மை இப்படி வந்துருச்சுனாலே அது என்ன அர்த்தம்? பண்பு தொகை. வாரா ஒன்றன். இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாரா வாராத. எங்க அதனுடைய கடைசி எழுத்து காணாமல, ஈறுகட்ட. அதாவது வரும்னு சொல்லணும், வராதுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றாங்க பாருங்க. ஓகேங்களா? வாரா எதிர்மறை, ஆனா அங்க கடைசி எழுத்து இல்ல, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ரைட். கூற்று 1, 2 ரெண்டையுமே பாருங்க. ரெண்டுமே எது ரைட்டு? ரெண்டுமே கரெக்ட் தான். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசவும் எழுதுவதும் வளா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும், முறையுடன் மன்னிக்கணும், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசவும் எழுதுவதும் வலு அப்படின்னா வந்து அங்க பிழை இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அங்க வலுனா பிழை இருக்கு. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்தது கூற்று 2 கூற்று இருக்கு. உயர்திணை ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பால் என 4 பிரிவுகள் உடையது. சரி. அக்ரிணை பலவின்பால் என்ற ஒரு பிரிவை உடையது. இப்ப உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திணை வந்து பிரிக்கிறோமா? இதுல பால் அப்படின்னு சொல்லும் போது ஐம்பால் உண்டு. ஓகேங்களா? சோ அப்ப எது எந்ததுக்கோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க.
இதெல்லாம் ஒரு இதுவா அப்படி சொல்லிட்டு நீங்க போயிருக்கோம். பட் ஆனா கண்டிப்பா பாருங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா பார்த்து வச்சிருங்க. அந்த அந்த பால் எல்லாமே வந்து கண்டிப்பா பார்க்கணும். நிறைய பேருக்கு டவுட்டாவே உட்காந்துருப்பீங்க. நான் பாத்துடலாமா? ஒன் பை ஒன் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, ரெண்டு கூற்றுமே வந்து சரியா, ரெண்டு கூற்றுமே சரியா தவறா? அக்ரிணைக்கு வந்து பாத்தீங்கன்னா பலவின் பால் மட்டும் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஒன்றன் பாலும் வரும், பலவின் பாலும் வரும். இப்போ உயர்திணை அப்படின்னு சொல்லும் போது இங்க இங்க நீங்க வந்து அக்ரிணைக்கு இந்த ரெண்டுமே வருதா? ஸோ அப்ப உயர்திணைனா என்னென்ன வரும்? ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த மூணும் வரும். ஸோ அப்ப இப்படிதான் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆண் பால்னா வளவன், யாழினி, பெண் பால்னா யாழினி, பலர்பால் அப்படின்னா ஆண்கள், பெண்கள், மக்கள், மக்கள் கூட்டம் அப்படின்னா சொல்லுவாங்க. அக்ரிணை ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரே ஒரு மரம் இருக்குன்னா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரங்கள், பலவின் பால்னா மரங்கள், மாடு, மாடுகள். அப்ப இப்படித்தானே பிரிக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த அஞ்சையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா நீங்களே அடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப சுலபம் தான். ஸோ அப்ப இந்த டீட்டெயில் எல்லாம் எதுல கொடுத்துருக்காங்கன்னா நன்னூல்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஆண் பெண் பலர் என முற்பாற்று உயர்திணை, ஒன்றன் பல இருபாற்று அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல்ல பவனந்தி முனிவர் தெளிவாக குறிப்பிட்டிருப்பார். ஸோ அப்ப இந்த ரெண்டுமே தப்பு இருக்கு. 4 வராது, 3 தான், இங்க 2 தான். ஸோ அப்ப இரண்டும் தவறு. சொல்லை பயன்படுத்துவர் சான்றோர் கரும்பு போல் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணியாது. கொஸ்டின் வந்து பாதி இருக்கா இல்லை என்ன? இந்த கொஸ்டின் 34வது கொஸ்டின். சரி, ஏதோ மிஸ்டேக்ஸா இருக்கா தெரியல. இந்த கொஸ்டின்ல வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க, முழு திருக்குறள் கொடுக்கல. திருக்குறளை வந்து ஃபில் பண்ணுங்க. கீழே வந்து வரல. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல், கொல்ல பயன்படும் கீழ். சொல் இருக்கா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொல் அப்படின்னு மாத்திக்கோங்க. கொல்ல பயன்படும் கீழ், கொல்ல பயன்படும் கீழ். ஓகேங்களா? கீ இக்கு மாதிரி நினைச்சிடாதீங்க, கீ கீழ். ஓகே. ஸோ இப்போ இதனுடைய அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான அணி இலக்கணம் என்ன? என்ன அணியில? உவமை அணி, உவமை அணி. அடுத்தது பாருங்க, ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல், மண்ணாசை காரணமாக பகைவருக்கு நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்லுதல், கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிடுதல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு திணையில கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பூ சூடிக்கிட்டு போவாங்க. அந்தந்த இது பண்ணும்போது ஒவ்வொரு பூ சூடிக்கிட்டு போவாங்க. அப்ப அதை வச்சு நம்ம நிறைய வெச்சி திணையை வந்து நிறைய சொல்லியிருக்கோம். வெச்சி பூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வாகை அப்படின்னு சொல்லும் போது வெற்றிக்கானது. இப்ப இட்லி பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூவை சொன்னா அது என்ன பூ? நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். தற்காலத்தில் இட்லி பூ என்று அழைக்கக்கூடியது எது? சோ ஆணிரை கவர்தல் அப்படிங்கிறது வெற்றி தான். ஆணிரை கவர்தல் என்பது வெற்றி. ஆணிரை மீட்டல் அப்படின்னா, மீட்டல்னா அங்கிருந்து கறந்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கறந்துகிட்டு வா. அப்ப கறந்தை. மண்ணாசை காரணமா பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு போறது, போருக்கு போய் அங்க போய் நிக்கிறது. ஓகேங்களா? மனசுல வஞ்சனை வச்சுக்கிட்டு வர்றான் பத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வஞ்சி. கோட்டையை காக்குறதுக்காக உள்ள இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நொடிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது. ஏன்னா அந்த கோட்டையை வந்து காக்கலைன்னா உடைச்சு விட்டுருவாங்க, நொடிஞ்சு போயிடும். ஸோ அப்ப அது வந்து என்ன சொல்றாங்க, நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க.
சரி, அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலாவது வருதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ ஆன்சர் டி. ஆன்சர் டி 1432. மயங்கிய அதனுடைய பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரித்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன வரும்? இது நார்மலா பிரிக்கிறது இல்ல, பகுபத உறுப்பிலக்கப்படி பிரிக்கிறது. மயங்கு இ குட்டல் அ. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது என்ன? பாடுவதுன்னு வந்துருச்சுல்ல, பாடான் திணை. திருப்பி அதே கொஸ்டின் கேக்குறேன். இட்லி பூ இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டேன். வெச்சியா நொச்சியா? டவுட் வரும். நொச்சி, சாரி வெச்சி, தப்பு. நொச்சி கூடாதுன்னு சொல்ல வந்தா அது சொல்லிட்டேன். வெச்சி. இட்லிய வேக வைக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்லிய வேக வைக்கிறாங்க, அது வே வரும், இது வே வந்திருக்கு. வேக வை அப்படின்னு வே வரும், இங்க வே குறிலாக கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. புறத்திணை எத்தனை வகைப்படும்? 12. புறத்திணைகள் 12. 40வது கேள்வி, வினைத்தொகை பத்தி கொடுத்திருக்காங்க. பொருந்தாதது எது? மெய்முறை. இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது. தன் குறிப்பை ஏற்றி கூறினால் என்ன வரும்? தற்குறிப்பேற்றணி. அவ்வளவுதான். பாருங்க, தேமா உனக்கு தான், புலிமா உனக்கு தான், மாமா நீ எனக்கே தான், காப்பாத்து. நேர் 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 என்னப்பா வரும்? ஈஸி தானே இது. நேர் நேர் என்னப்பா? நேர் நேர் தேமா புலிமா அப்படின்னு வருமா? நேர் நேர் சொல்லுங்க, ஈஸியா சொல்லுங்க. நேர் நேர் தேமா. ஸோ அப்ப 2. ஓகேங்களா? நேருக்கு அடுத்து தேமாக்கு அப்புறம் புலிமா. ஓகேங்களா? நிறை நேர் புலிமா 1 வருமா? சரி, இப்ப இதை வச்சு அடிக்க முடியுமா? எஸ் சி. 2 மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் 2 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் கிடைச்சிரும். சி. நிறை சப்போஸ் 5 அப்படின்னு கொடுத்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாதான் கஷ்டம். அடுத்தது 3வது தேடணும். ஓகேங்களா? நிறை அப்படின்னு சொல்லும் போது கருவிலம், நேர் நிறை, கூவிலம். ஓகேங்களா? சோ 3 4 1 2. கூற்று இருவர், 2வது கூற்றுங்கப்பா இங்க இருக்கா, சாரி. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை அகவலோசை. கூற்று 2, ஒருவர் பேசுதல் போன்ற சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை செப்பலோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது ரைட், எது தப்பு? 2மே தவறு. மோஸ்ட்லி வந்து செப்பலோசை எந்த இலக்கியத்துக்கு வரும்? சங்க இலக்கியமா இல்ல அறநூல்களுக்கு வருமா? சொல்லுங்க. நேத்து கிளாஸ்ல பார்த்தோம், ஒவ்வொன்றும் இருக்குல்ல, ஆசிரிய. ஓகேங்களா? அது எதுல வரும்? அந்த இது கேட்டிருப்பாங்க, சங்க இலக்கியமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? நேத்து கிளாஸுக்கு வாங்க, டெய்லி கிளாஸ் நடக்குதுப்பா. அதாவது சாரி, இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ முடிந்தால் பங்கு பெறுங்க, உங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செப்பலோசை அகவலோசை இது எல்லாமே நீங்க வந்து படிக்கணும், படிச்சாதான் புரியும். கிளாஸ்ல வந்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன். ரைட். இருவர் உரையாடுவது போன்ற ஓசை கலிப்பாவில தான் வரும். 2 பேர் சேர்ந்து வந்து உரையாடுற மாதிரி இருக்குன்னா அது கலிப்பா, அகவலோசை கிடையாது. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த எங்க வரும்? செப்பலோசை அப்படிங்கிறது இது வராது. இது ஒருவர் பேசுதல் போன்று அல்லது சொற்பொழிவாற்றுவது.
இப்ப யார் வந்து சொற்பொழிவாற்றுவாங்க? ஆசிரியர் தான் சொற்பொழிவாற்றுவார். இப்ப இந்த கிளாஸே பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது எனக்கு கேட்காது, உங்களால பேசினாலும் உள்ள பதிவாகாது, ஓகேங்களா? பட் ஆனா பாட்காஸ்ட்ல எல்லாம் 2 பேர் பேசுவாங்க, சோ கலிப்பா. ஓகே, சோ இப்ப இது என்ன வரும்? ஒருத்தர் மட்டும் தான் பேசுறது அப்படிங்கிறது ஆசிரியப்பா. ஆசிரியர் தான் ஒருத்தர் மட்டும் பேசுவாரு, சோ அப்ப ஆசிரியப்பா. அறியேன், ஏன் என்பதன் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன? அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லுவாரு. என்ன வரும்? அறியேன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இடைநிலை வராது, இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இருக்கு, அதுக்கப்புறம் எப்படி இடைநிலையா வரும்? ஓகேங்களா? வினையச்ச விகுதியா இல்ல தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியா அப்படின்னு கேட்டா இது பி, தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆசிரியப்பா பற்றி கூற்றுகள் கொடுத்திருக்காங்க, அது இதுல எது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அகவலோசை பெற்று வரும். ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். ஏகாரத்தில் முடிந்தால் சிறப்பு. நான் அந்த சின்ன புக்கு ஒன்று வச்சிருப்பேன்ல, அந்த புக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஆசிரியப்பா வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, ஆசிரியப்பா மட்டும் இல்ல, ஃபுல்லாமே சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ அப்போ என்னன்னா என்ன எதுப்பா ரைட்டு? சி 1 3 4 தான் ரைட். அடுத்தது பாருங்க, 3 நேர் நேர் நிறை நிறை ரெண்டுமே கொடுத்தாங்க. அப்போ காய் கனி சேர்ந்தே வரும். போன கிளாஸ்ல தனித்தனியா ஒரு மேட்ச் பார்த்தோமா, கனி எல்லாம் ஒரு மேட்ச் ஆகும், காயெல்லாம் ஒரு மேட்ச் ஆகும். இப்ப ரெண்டையும் கலந்துட்டோம், ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது சரியா கொடுத்துருக்கோம். நேர் அப்படின்னு வரும்போது காய், நிறை அப்படிங்கும் போது கனி. ஸோ எல்லாமே சரியாகத்தான் இருக்கு. உலகத்தோதொட்ட ஒழுக்கல், உலகத்தோதொட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற குறளில் பலகற்றும் என்பதற்கான அசை மற்றும் வாய்ப்பாடு என்ன? அது பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பல கற்றும் இது பிரிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பவுமே எப்படி பிரிப்போம்? நம்ம பிரிச்சு காமிக்கவா? பல கற்றும், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பல கற்றும் எப்படி பிரிக்கலாம்? இப்ப பல அப்படிங்கிறதுல ஒரு ஸ்லாஷ் போடலாமா, ஒரு சீரா பிரிக்கலாமா? ஒவ்வொரு சீரா பிரிப்போம், ஓகேங்களா? பல கர் ரூம் அப்படின்னு தானே பிரிக்க வரும். பல கர் ரூம் அப்படின்னு பிரிப்போம். அப்ப ரெண்டுமே குறில் இருக்கு, ப ல குறில், ஓகேங்களா? ரெண்டும் குறில் அப்படின்னு சொல்லும் போது நிறை வருமா? நிறை, ஓகேங்களா? குறில் ஒற்று வரும்போது நேர், அதுவும் அதேதான், ஓகேங்களா? நேர். அப்ப நிறை நேர் நேர் அப்படின்னு சொல்லும் போது புளி மாங்காய், ஓகேங்களா? இப்படி எல்லாத்துக்குமே அப்படிதான் பிரிக்கலாம். இப்ப உல தோ அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் புளிமாங்காய் தான், நிறை நேர் நேர் தான் வருது, இதுவும் புளிமாங்காய். ஓகே, நிறை நேர் நேர் தான் வரும், புளிமாங்காய். தொட்ட அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க, இப்படிதான் ஃபுல்லா பிரிக்கணும், தொட்ட. அப்ப நேர் நேர் வரும், நெடில் ஒற்று மற்றும் தனி குறில் வந்து இருக்கு. சோ அப்ப என்ன வரும்? தேமா, இது தேமா வரும், ஓகேங்களா? சோ இப்ப கல்லார் அடிக்கடி கேட்டிருக்காங்க, கல்லார், ஓகேங்களா? கல் குட்டல் லார், கல். இதுவும் பாருங்க தேமா தான் வரும், இதுவும் தேமா, ஏன்னா நேர் நேர் வருது, ஓகேங்களா? தார், இது நிறைய தடவை இந்த மாதிரி தார் அப்படின்னு கேட்பாங்க, கடைசி இதை வந்து பிரிக்க சொல்லி கேட்பாங்க. தார் அப்படின்னு சொன்னா இது நேர் வரும்,
ஓகே, சோ அப்ப இது நேர் அப்படின்னு சொல்லும் போது நாள். ஓகேங்களா, நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பாட்டை கொஞ்சம் பாருங்க. ரைட். ஸோ இப்ப துள்ளலோசை இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோமா? துள்ளலோசை சம்பந்தமாவும் சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்பாங்கப்பா. நம்ம அடுத்த வரும்போது பார்ப்போம். ரைட். சரி, 48வது கேள்வி. வேலிகளில் ஏற்பட்டு ஏறிப் படரும் நீண்ட கொடியே உளிங்கை கொடி. இதனை முடக்கத்தான் என்று அழைக்கிறோம். எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய கொடி, சிறிய செடி தும்பை. கரெக்டு தான், தும்பை கரெக்டு தான். நீங்க தான் வந்து இந்த மாதிரி சொல்றாங்களா? முடக்கத்தான் ரொம்ப நல்லது சொல்றாங்களா? தும்பை வந்து நல்லெண்ணெயில போடுவாங்க, நல்லெண்ணெயில போடுவாங்க. ரெண்டுமே சரிதான். முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாக்குறேன், உளிங்கை முடக்கத்தான். ரைட். 49 பாருங்கப்பா. 49க்கு டக்குன்னு சொல்லுங்க. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றை அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுக. கூறுவது பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது பொருந்தா காமம். இந்த கொஸ்டினுக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ கைக்கிளை அப்படிங்கிறது பொருந்தா காமம்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. சரி, மருத நிலத்துக்குரிய பூ எது? மதுரை அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? மதுரைனா மல்லிகை பூவா? சரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. இது வந்து நொச்சி. பாருங்க, இட்லி பூன்னு தனியாவே கொடுத்துருக்காங்க. இட்லி பூன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல நொச்சி தான் வரும். இட்லி பூ பார்த்துருக்கீங்களா? சிவப்பு கலர்ல சின்ன சின்னதா இருக்கும், அப்படியே சிவப்பு கலர்ல இட்லி கவுத்து வச்ச மாதிரியே இருக்கும், தெரியல. சரி, கத்துங்குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர் காதிர் பாட வேண்டும். கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிர் பாட வேணும். வடிகள்ல இருக்கக்கூடிய வலுவமைதி என்ன? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், மரபு. வளர்வானம் இலக்கண குறிப்பு ரொம்ப ஈஸியானது. வளர்வானம் அப்படின்னு சொல்றது பாருங்க, வளர்கின்ற, வளரும், வளர்ந்த காலத்துக்கு வருதா வினைத்தொகை. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். இட வலுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. தொகா நிலை தொடர் 9 வகைப்படும். ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடிவது கூட்டு நிலை பெயரெச்சம். ரெண்டுமே சரிதான். பண் எண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். என்ன அணி வந்திருக்கு? எடுத்துக்காட்டு உவமை அணி. எடுத்துக்காட்டு உவமை அணி வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இதுலயும் பாருங்க என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. வேலோடு நின்று, இது வந்து பார்த்தோம்ல, பார்த்தோமா ஏற்கனவே. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு, பார்த்தோம். உவமை. வருக எப்படி பிரிப்பீங்க? வா கட்டளை வரணும் பகுதிக்கு, ஓகேங்களா? வா அப்படிதான் வரும். வ அப்படின்னு வருமா? இல்ல. வருக அப்படிங்கிறது வா அப்படிங்கிறது தான் மாறி வரும். அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏற்கனவே வந்ததுதான் இப்ப இருக்கு. குருக்கன் வந்ததே திருப்பி கொடுத்தோம். இசை நிறை அளபடை. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருக்குள் நச்ச மரம் பழுத்தற்று.
என்ன அணி வந்திருக்கு? உவமை அணி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது இப்போ ஏதோ மேத்ஸ்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், அது தனியா கேட்டிருக்காங்க. இப்படி வரும் டிஎன்பிஎஸ்ல இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்ப கால வலுவமைதி. அக்ரிணை எத்தனை வகை பிரிவுகள் கொண்டது? நம்ம பார்த்தோமா, டீட்டெயிலா சொன்னேன். ரெண்டே 2. உயர்திணை 3. இடம் எத்தனை வகைப்படும்? இலக்கணத்துல பிராக்கெட்ல ஏன் தெரியுமா இலக்கணத்தில் சொன்னேன்? இடம் எத்தனை வகைப்படும்? 1 செண்டா 2 செண்டா 1 ஏக்கரா 2 ஏக்கரான்னு கேட்டுருவீங்க. கிடையாது. இலக்கணத்துல தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்களா? இடம் என்ன இடத்துல? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், 3 வகைப்படும். ஆங்கிலம் கிராமரையும் பார்க்கணும்ல, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் குரூப் 2 பார்ப்போம். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று என ஏற்றுக்கொள்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதான் பார்த்தோம்ல, கத்துங்குயிலோசை தப்பு தான், மற்றனாலும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி ஏத்துக்கிறது வலு அமைதி. வலு இருந்தும் அமைதியா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அறிவினா, அறியாவினா, ஐயம், கொழல். இப்ப கொழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயம்னா ஐயம் நீங்கி தெளிவு பெற உதவுவது. ஓகேங்களா? ஸோ அப்ப இது வந்துடும். கொழல் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு 2. 1 2 எங்கேயாவது இருக்கா? இங்கதான் இருக்கு. ஓகே, ஸோ அப்ப ஆன்சர் என்ன? சி. வினா 6 வகைப்படும், விடை 7 வகைப்படும். 6 7. அப்போ 1 மட்டும்தான் ரைட்டு. விடை எத்தனை வகைப்படும்பா? 7 கிடையாது. வினா 6 வகைப்படும், விடை டேஷ் வகைப்படும். கமெண்ட் பண்ணுங்க. 65க்கு கமெண்ட் பண்ணுங்க, விடை எத்தனை வகைப்படும் கமெண்ட் பண்ணுங்க. வெளிப்படை விடைகளில் பொருந்தாதது. டக்குன்னு விடை 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 படை, வெளிப்படை அதுல பொருந்தாதது. ஏவல், ஏவல் விடை பொருந்தாது. விடையில வந்து வெளிப்படை, ஏவல் பொருந்தாதது. குறிப்பு விடைகள் எத்தனை? 5. குறிப்பு விடைகள் 5. சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை சுட்டு விடை சரியாத்தான் இருக்கு. மறை அப்படின்னா வந்து அது வந்து எதிர்மறையா இருக்கு. நீ சொல்றதுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நேர்னா அவங்க டைரக்டாவே சொல்லிடுறாங்க, சரி, உடன்பட்டு கூறுவது. ஏவல்னா மாட்டேன் என்று மறுப்புவதை எப்படி சொல்றாங்கன்னா ஏவல் மாதிரி சொல்லுவாங்க. நீயே போ, அது வந்து எதிர்மறை. மாட்டேன் போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப ஏவல் அப்படிங்கிறத கட்டளையில ஏவுதல் மாதிரி சொல்லுவாங்க. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். ஓகே ஓகே, உற்றது உரைத்தல். ஓகேங்களா? சோ ஏற்கனவே நடந்தது சொல்றது. கால் வலிக்கும். ஓகேங்களா? உற்றது உரைத்தல். விளையாடுவாயா, இல்ல கால் வலிக்கும் அப்படின்றது அந்த மாதிரி. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதெல்லாம் வந்து பொருள்கோள் கூறுக. முறை நிரல் நிறை பொருள்கோள். கொஞ்சம் டஃப் தான், பாருங்க, மேபி கொஸ்டின் வந்துச்சுன்னா. அருணா ஓடினாள் என்பதை விழித்தொடர் தேர்வு செய்க. அருணா ஓடாதே. குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது, குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது யாமம். கார் மாசம் கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப மழைக்காலம் எப்ப பாருங்க, கார்காலம். கார்காலம் வந்தால் என்ன?
ஏசுதாஸ் ஐயா அப்படி பாடியிருப்பார்ல. இப்ப முன்பனிக்காலம் ஆவணி புரட்டாசி சரியாதான்ப்பா இருக்கு. குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை, அதுக்கு அடுத்து தான் பனிக்காலம். ஓகேங்களா, இது முன்பனி, அதுக்கு அடுத்து பின்பனி. மார்கழியில தான் பயங்கரமா குளிரும். பொங்கல் வர்ற வரைக்கும் தை மாசம் சில கொஞ்சம் குளிரும். ஓகேங்களா, மார்கழி தான் இருக்கலே அதிகம். ஓகேங்களா, ஸோ இப்போ முன்பனி, பின்பனி, பனி படிப்படியா குறைஞ்சிரும். குளிர்காலத்துலதான் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. ஐப்பசி கார்த்திகை, கார்த்திகை 1 மாலை அணிந்து. ஸோ அப்ப எல்லாமே சரியா தான் பொருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரட்டாசியில மழை வரும். கார்மேகம். சரி, சரியாக பொருந்தாதது என்ன? முல்லை, மூதூர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தான் தப்பு. 75வது கேள்வி, தவறானதை தேர்ந்தெடு. தவறானதை டக்குன்னு சொல்லுங்கப்பா. கைமுறை, பயில் தொழில், கொள்க. கொள்க கரெக்டா இருக்கா? மெய்முறை, மெய்முறை இப்ப ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். மெய்யழகன், மெய்முறை. சரியா தான் இருக்கு. கொள்க கரெக்டா தான் இருக்கு. பயில் தொழில், பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில், பயின்ற தொழில். அப்ப கைமுறை மட்டும் தான் தப்பு. இப்பதான் பாத்தீங்க பாருங்க, மெய்முறை என்ன வரும் அப்படியே. ஏப்பா இதேதான் அப்படியே கேட்டிருக்காங்க. இப்படி டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க, ரைட்டா? சோ அதனாலதான் நம்மளும் கேட்டிருக்கோம். டி. கொன்றை சூடு இலக்கண குறிப்பு. கொன்றை சூடு 2ஆம் வேற்றுமை தொகை. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். விடைக்கேற்ற சரியான வினா என்ன? கொஸ்டின் வந்து அமைக்கணும். எதன் அளவிற்கேற்ப மணற்கேணியில் நீர் ஊறும்? தோண்டும் அளவுக்கேற்ப. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? உண்மைதான். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது? கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். ஏவே முடியாது. உய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உய்முறை செய்முறை மாதிரி இருக்க. உய்முறை வினைத்தொகை தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாரு, பாத்தீங்களா? பயில் தொழில் பார்த்தோம், மெய்முறை பார்த்தோம். சரி, ஓகே. வினைத்தொகை. அரிய மலர் இலக்கண குறிப்பு என்ன? அரிய, ரேர் பீஸ். அரிய அதனுடைய கேரக்டர்னா ரொம்ப ரேர். பண்பு தொகை. முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் எழுதப்படாத நூல். விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்தொள்ளாயிரம் எவ்வகை வெண்பாவால் எழுதப்பட்டது? எவ்வாறு எழுதப்பட்டது? எவ்வகைதான் வரும். இங்க பாருங்க, இம் இம் சேர்ந்திருக்கு. இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? வெளிப்படையாவே இருக்கா? அப்ப மறைஞ்சு இல்ல, வெளிப்படையா இருக்கு. சோ அப்ப என் உண்மை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால். பெற்றதே புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? வள்ளுவனை பெற்றதனால். புன்புலம் பண்பு தொகை. பழமொழிகளில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. மாடு இளைத்தாலும், மாடு இழைச்சாலும் டேஸ் இழைக்காது. என்னப்பா இழைக்காது? மாடே இழைச்சி போனாலும் அதோட கொம்பு வந்து இழைச்சி போகவே போகாது. அப்படித்தானே சொல்லுவாங்க. கொம்பு இழைக்காது. கொம்பு அதே மாதிரிதான் இருக்கும். உழவு தொழில் வாழ்க. இந்த தொடர் என்ன மாதிரியான தொடர்? விளைவு தொடர்.
குணமாலை நன்றாக வளர்ந்தால் வாக்கியத்தை பிறவினையாக மாற்றணும். இதை வந்து பிறவினையா தன்மனை பிறவினையாக மாற்றணும். இப்ப பிறவினைன்னு சொல்லும் போது இங்க பாருங்க எல்லாமே கரெக்டா இருக்கு, சரியா வரல. இங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்தும், குணமாலை நன்றாக வளர்த்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, இங்க பாருங்க இங்க வளர்ந்தால், இங்க வளர்த்தால் ஒரே ஒண்ணு அந்த ஒரு லெட்டர்ல கன்ஃபியூஸ் பண்ணுது பாருங்க. என்னடா எதுவுமே காணாமே, ஏன்னா நான் இதையும் வளர்த்தால்னே பாக்குறேன். ஓகே சரி ரைட், இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். குணமாலை நன்றாக வளர்ந்தால், ஓகேங்களா, வளர்ந்தால்னு இருக்கு. சோ அதை என்ன சொல்லணும், வளர்த்தால் அப்படின்னு சொல்லணும். பி இஸ் ரைட். செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கு. ஆனா மோனை கேட்டிருக்காங்க. மோனை அல்லாதது எது? ஓ, மோனை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, மோனைனா முதல் தானே வரும். பெரியார் சிறியர் தான் மோனை இல்ல. மத்தது எல்லாமே சே 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 சே. அப்ப பாட்டு வருது கண்ணியமா, எல்லாமே சே சே. பாருங்களேன், சே 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 பாட்டு வருது. கரெக்டா. அடுத்த கொஸ்டின் 90வது. நன்றி மறப்பது நன்றல்லது, மறப்பது நன்றி மறப்பது நல்லதன்று. எதிர்மறை வாக்கியத்தை உடன்பாட்டு வாக்கியமா மாத்துங்க. நன்றி மறப்பது நல்லது, இது தப்பு. நல்லதன்றுன்னு கொடுத்துருக்காங்க, நல்லதல்ல, அதே இது வந்துடும். நன்றி மறப்பது தீங்காகும். நன்றி மறப்பது தீதாங்கும், தீங்காகும்னு சொல்லலாம். தீதாங்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என் பையனுக்கு இதுதான் தாரக மந்திரமா சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேணா ஆகட்டும், ஒழுக்கத்தை கடைபிடி. ஒழுக்கம் தான், டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒருத்தன் டிசிப்ளினா இருந்தா டிஎன்பிஎஸ்சி ஜெயிக்கலாம், டிசிப்ளினா இருந்தா யூபிஎஸ்சி ஜெயிக்கலாம், டிசிப்ளினா இருந்தா வாழ்க்கையவே ஜெயிக்கலாம். டிசிப்ளின் தான் முக்கியம். மோட்டிவேஷன் தற்காலிகமானது, டிசிப்ளின் பெர்மனன்ட் ஆனது. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டுட்டு மோட்டிவேட் அடையலாம், ஒரு நாள் 5 நாள் கூட தாங்கும். டிசிப்ளின் எதையும் எதிர்பார்க்காது, அவன் பாட்டுக்கு அவன் நினைச்சதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஸோ தட்ஸ் த டிசிப்ளின். என் பெரியோரை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அதெல்லாம் சொல்ல வரல, டிசிப்ளினோட இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அதுக்கான காரணம், உன் வேலைய, உனக்கான வேலைய உனக்கு என்னப்படி நல்லது முறைப்படி கரெக்டா செஞ்சுட்டு வா. சரி, இப்ப இதுல எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கீழ்கதுவாய் எதுகை, இது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த எதுகையில 1 2 3 4 போட்டு நம்ம வந்து பார்ப்போம். இது இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்கப்பா. இந்த டைப்ல மோனை எதுகை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நிச்சயமாக வரும். இது சம்பந்தமா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், ஃபுல் வீடியோ இருக்கு, சரிங்களா? சோ இது பாருங்க, எதுகை என்னன்னா வந்திருக்கு, ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம், சரிங்களா? 2 4 இப்படித்தானே வந்திருக்கு. ஸோ அப்ப இப்படி வந்திருந்தா 1 2 4 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப கீழ்கதுவாய் உயிரினும் ஓம்பப்படும். எதுகைனா 2ஆம் எழுத்து. மனிதனால் எல்லாம் முடியும், எதிர்மறை வாக்கியமா மாத்தணும். எதுவுமே முடியாது, எது எதிர்மறை. மனிதனால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இயைபு என்னன்னு கேட்டிருக்காங்க. இயைபுனால நமக்கு இப்படி தெரிஞ்சது யாரு? டிஆர் தான், சரிங்களா? வாடாய மச்சி வாழக்கா பச்சி சொல்லுவாரு, ரைட்டா?
ஆற்றுவார், கூற்றுவார், சான்றோர் அப்படிதான் வருது. சான்றோர் அப்படின்னு வருது. இந்த இரு முடியுதா, கடைசியா வருதா, இதுதான் இயைபு. சோ அப்ப ஆற்றுவார், சான்றோர், பஜ்ஜி. சரி, அப்துல் நேற்று வந்தான், பிறவினை தொடரை தேர்ந்தெடு. அப்துல் வந்து நேற்று வந்தான், யாரோ ஒருத்தன் அவனை வர வச்சாங்க. நேற்று வருவித்தான், நேற்று நேற்றுனே இருக்கு. சோ அப்ப நேற்று தான் வரணும், இன்று வரக்கூடாது. இதை எடுத்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது எந்த அணி? ஏகதேச உருவக அணி. ஒன்ன மட்டும் உருவகப்படுத்துறது, இன்னொன்னு உருவகப்படுத்துறது இல்ல. வைகரையில் துயில் எழுதல் வேண்டும். கட்டளையா மாத்துறது என்னன்னா எழு, அவ்வளவுதான். வைகரையில் துயில் எழு என்ற வான்மதி. குமரன் தேவாரம் ஓதுவித்தான், ஒதுவித்தான். இது எவ்வகை தொடர்? ஓதுவித்தான். இது என்ன மாதிரியான தொடர்? அவன் யாரையோ பண்ண வைக்கிறான், சரிங்களா? சோ அப்ப பிறவினை. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது எவ்வகை அணி? சோ இந்த கொஸ்டினுக்கு, இந்த 98வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 98 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியான கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன். கரெக்ட் கமெண்ட் பின் செய்யப்படும், பின்டு மெசேஜ்ல வைப்பேன், சரிங்களா? 98வது கேள்விக்கு. 99 அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 98வது கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க மெசேஜ் வந்து மேல, கமெண்ட் வந்து மேல பின் செய்யப்பட்டிருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 98 என்ன ஆன்சர். 99 இது எவ்வகை வாக்கியம் என எழுதுக. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது. இதுல செய்தி வாக்கியமும் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க, சரிங்களா? செய்வினை வருமா, செயற்பாட்டு வினை வருமா? சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் அப்படின்னு வந்துருச்சு. சோ அப்ப செயற்பாட்டு வினை. திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை இயற்றினார், அப்படி வந்திருந்தா செய்வினை. கலக்கம் என்ற பொருள் விளக்கும், கலக்கம் விளக்கும் பொருத்தமான உவமை யாது? கலக்கம்னா என்ன சொல்ல, இலங்கை வேந்தன் கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. அப்ப கலக்கம், மயக்கமா கலக்கமா, இப்ப இந்த கலக்கம் வந்து அந்த மாதிரி. அப்ப இதுதான் வரும், ரைட்? ஸோ கிட்டத்தட்ட 3வது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டேட் வந்து பாத்தீங்கன்னா 28/6. நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து 26ஆம் தேதி பார்த்தோம், 26/6/2025 பார்த்தோம். இது 27ஆம் தேதி பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி டுடே கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு 29/6 அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் 7:30 மணிக்கு உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து வகுப்புகளை பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.